Welcome to the program. It's a great joy and privilege for me to be with you on this program. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு கூட இணைந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Let's bow our heads in prayer. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். Loving Heavenly Father, we thank you for this time. As we come around your word, speak to us through your word. Help us, encourage and strengthen us. Meet every need. In Jesus' precious name. Amen. அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய சமூகத்திற்கு வருகிறோம். இயேசுவே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசியறலும், உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களுக்கு சவால் விடும் ஆண்டவரே. அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. புதிய வெளிப்பாடுகளை எங்களுக்கு இன்றைக்கு தாரும். ஜனங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். We're going to look from John chapter 10 verses 1 to 10. இந்த நாளிலும் கூட யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 10வது அதிகாரம் 1 முதல் 10ஆம் வசனம் வரை பார்க்க இருக்கிறோம். In the Gospel of John, Lord Jesus Christ makes 7 I am statements. யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே என்கின்ற அந்த வார்த்தை 7 முறை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். When God appeared to Moses in the burning bush, கர்த்தர் மோசேக்கு முட்செடி நடுவிலே தரிசனமான பொழுது God instructed Moses to go and bring the people from bondage in Egypt. கர்த்தர் மோசேக்கு சொன்னது என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி நீ கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார். And God said to Moses, I am who I am. And he said, thus you shall say to the children of Israel, I am has sent me to you. அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடனே சொல்வாயாக என்றார். When Lord Jesus Christ was saying I am, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போது நானே என்று சொன்னாரோ, he was saying, in other words, that I am God. மற்றொரு மொழியிலே அவர் என்ன சொல்கிறார் என்றால், நானே தேவன் என்று. He was asserting his divinity. அவர் தன்னுடைய தெய்வீக தன்மையை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். When they translated the Old Testament into, they used the Greek word ego eimi. எபிரேயரிலிருந்து கிரேக்க பதத்திற்கு அந்த வார்த்தை மொழிபெயர்க்கும் பொழுது ஈமாய் என்கின்ற அந்த வார்த்தையை பதப்படுத்துகிறார்கள். When they wrote the New Testament in Greek, in John's Gospel, the same Greek word ego eimi was used. இந்த யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் கிரேக்க பதத்திலே மொழிபெயர்க்கும் பொழுது ஈகோ என்கின்ற அந்த வார்த்தை ஈமாய் என்ற அந்த பதத்திலே எழுதப்பட்டது. We looked at the first statement Jesus made, I am the bread of life, in John chapter 6 and verse 35. யோவான் 6:35 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே ஜீவ அப்பம் என்ற வார்த்தையை சொன்னார். I am the light of the world, in John chapter 8 and verse 12. யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நானே ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னார். Verse 7 Jesus says here, and then Jesus said to them again, most assuredly I say to you, I am the door of the sheep. யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுத் தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். Verse 9, I am the door. 9ஆம் வசனம், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். Verse 6 we see that Jesus used this illustration, but they did not understand the things which he spoke to them. 6ஆம் வசனம், இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார், அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. But he who enters the door is the shepherd of the sheep. To him the doorkeeper opens, and the sheep hear his voice, and he calls his own sheep by name, and he leads them out. And when he brings out his own sheep, he goes before them, and the sheep follow him, for they know his voice. Yet they will by no means follow a stranger, but will flee from him, for they do not know the voice of strangers. 2ஆம் வசனம், வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். 3ஆம் வசனம், வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது,
அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். 4ஆம் வசனம், அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்கிறது. 5ஆம் வசனம், அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போகும் என்றார். Here Jesus Christ is saying, I am the door of the sheep. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தொழுவத்திற்குள்ளாக போவதற்கு நானே வாசல் என்று. He is giving this illustration. இந்த உதாரணத்தை அவர் இங்கே காண்பிக்கிறார். Illustration is a picture that makes something clear. இந்த உதாரணத்தினுடைய காட்சி நமக்கு காரியத்தை இன்னும் அதிகமாக தெளிவுபடுத்தி காண்பிக்கிறது. Here we see in this portion sheep and the shepherd and the relationship with the sheep and the shepherd. பார்க்கிறோம், ஆடுகளும் அதனுடைய மேய்ப்பனும் அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த உறவையும் காண்பித்து பேசுகிறார். And also we saw thief and robber, they pose threat to the sheep. கள்ளன் உள்ளே வந்து எப்படி அந்த ஆடுகளை பயமுறுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And then later on we see he says door and the doorkeeper. வாசலும் வாசலை காக்குகிறவன் என்றும் பதப்படுகிறது. In order to understand this, people of Jesus' time made their living in agriculture, farming, fishing and livestock. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததான அந்த காலத்திலே நாம் பார்க்கும்போது அந்த நாட்களில் இருந்ததான விவசாயம், பண்ணை, மீன் வளர்ப்பு போன்ற காரியங்கள் அந்த நாட்களே பிரபலமாக இருந்தது. We are not familiar with the sheep and the shepherd, but let us try and understand this illustration. நமக்கு ஆடுகளை பற்றியும் மேய்ப்பனை பற்றியும் அந்த அளவுக்கு பெரிதாக தெரியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொல்லியிருக்கிறதான இந்த உதாரணத்தை, இந்த ஓமையை வைத்து நாம் சில காரியங்களை புரிந்து கொள்ளலாம். When you think of sheep, it's dependent on the shepherd for food, protection and survival. ஒரு ஆடு இருக்கும் என்றால் அது எப்போதுமே மேய்ப்பனை சார்ந்துதான் வாழும், பாதுகாப்புக்கும் சாப்பாட்டிற்கும். Sheep, they are very helpless animals. They can be easily lost. ஆடுகள் என்று சொல்லும் பொழுது அவைகள் உதவியை நாடுகிறதாகவும் சீக்கிரத்திலே காணாமல் போகக்கூடியதாகவும் காணப்படுகிறது. But they are very smart. They very easily can distinguish the voice of the shepherd. ஆனால் மறுபுறத்தில் ஆடானது மிகவும் நல்ல குணாதிசயம் படைத்ததாகவும் எளிதிலே தன்னுடைய மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு புரிந்து கொள்ளக்கூடியதாய் இருக்கிறது. In verse 4 we read, the sheep follow him, they know his voice. 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அந்த ஆடுகள் மேய்ப்பனை பின்பற்றி போகிறதாய் காணப்படுகிறது. See, when sometimes shepherds travel from one place to another place. சில நேரங்களிலே மேய்ப்பர்கள் ஒரு இடத்திலிருந்து மறு இடத்திற்கு இடம்பெயர்ந்து போவார்கள். Say if they are traveling a distance and they are coming into Jerusalem, the city. அவர்கள் பிரயாணப்பட்டு எருசலேமுக்கு வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். When they come into Jerusalem, there will be a central sheep pen. அவர்கள் அப்படி பிரயாணமாய் கடந்து வரும் பொழுது அங்கே பெரிய ஆட்டுத் தொழுவங்கள் இருக்கும். Or a sheep fold. அது ஒரு ஆட்டுத் தொழுவம். They will take all the sheep and they put it in that fold overnight. அனைத்து ஆடுகளையும் அந்த பெரிய தொழுவத்திற்குள்ளாக வைத்து விடுவார்கள். And another shepherd will bring sheep and he'll do the same. அப்படியே மற்ற மேய்ப்பர்களும் தங்களுடைய ஆடுகளை அந்த பெரிய தொழுவத்திலே நிறுத்தி வைப்பார்கள் இரவு நேரங்களில். And they will go and lodge in Jerusalem. அவர்கள் கடந்து சென்று எருசலேமிலே விடுதிகளில் வீடெடுத்து தங்கியிருப்பார்கள். The doorkeeper will take care of them. That's what we see in verse 3. To him the doorkeeper opens, to the shepherd. அந்த காவல் காக்கிறவர்கள் அதை காவல் காத்து கொண்டிருப்பார்கள். ஆக அந்த மேய்ப்பன் வரும் பொழுது அந்த காவல்காரர் அந்த கதவை திறப்பார்கள். Doorkeeper has a responsibility to look after the sheep overnight. அந்த காவல் காக்கிறவர் இரவுகளிலே அந்த ஆடுகளை பத்திரமாய் பாதுகாக்க வேண்டியது அவருடைய பொறுப்பாகும். The sheep that belong to different shepherds. அங்கே இருக்கிற மற்ற ஆடுகள் ஒவ்வொரு வித்தியாசமான மேய்ப்பர்களுக்கு சொந்தமானதா இருக்கும். They come next day in the morning. When they come into the sheep fold, அவர்கள் காலையிலே எழுந்து அந்த ஆட்டு தொழுவத்திற்கு வரும் பொழுது the particular shepherd will make a noise and the sheep will lift up their head and recognize the voice
and follow after him. அந்த மேய்ப்பன் வரும்பொழுது ஒரு வித்தியாசமான சத்தத்தை எழுப்பும் பொழுது அந்த ஆடுகள் தங்களுடைய தலைகளை மேலே உயர்த்தி என்னுடைய மேய்ப்பன் வந்துவிட்டான் என்று சொல்லி அந்த மேய்ப்பனுக்கு பின்பதாக செல்லும். Because they know the voice of the shepherd. என்றால் அந்த ஆடுகளுக்கு தன்னுடைய மேய்ப்பனுடைய சத்தத்தை நன்றாக அறிந்து வைத்திருக்கும். The other sheep, they will ignore the voice of this particular shepherd because he is not their shepherd. மற்ற ஆடுகள் அந்த சத்தத்திற்கு பெரும்பாலும் செவி கொடுக்காது, ஏனென்றால் அது அவர்களுடைய மேய்ப்பன் அல்லாததினாலே. Jesus says here, for they know his voice. இயேசு சொல்லுகிறார் ஆடுகள் சத்தத்தை அறியும் என்று. The question to you, do you know the voice of the Lord Jesus Christ? உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன், உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சத்தம் இருக்குமா? Can you recognize the voice of God? உங்களால் தேவனுடைய சத்தத்தை புரிந்து கொள்ள முடியுமா? Can you tell the difference between God's voice of Satan and your own voice? உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமா? தேவனுடைய சத்தம் எது, பிசாசின் சத்தம் எது, உங்களுடைய சத்தம் எது என்று? You know, for example, we can easily recognize the voice of the people we live close with. நம்மோடு கூட அதிக நெருக்கத்தில் இருக்கிற ஜனங்களுடைய சத்தத்தை நம்மால் எளிதில் புரிந்து கொள்ள முடியும் பிரியமானவர்களே. Like father or mother, wife or husband, children, relatives, you can easily recognize their voice without seeing them. நம்மோடு கூட இருக்கிறதான தாய், தந்தை, கணவன், மனைவி, பிள்ளைகள், மற்ற நல்ல உறவினர்கள், இவர்களுடைய சத்தத்தை நாம் அவர்களை பார்க்காமலே அந்த சத்தத்தை வைத்தே இவர்கள்தான் என்று புரிந்து கொள்ள முடியும். You know that because you spent time with them. நமக்கு அதை எளிதில் புரிந்து கொள்ள முடியும், ஏனென்றால் நாம் அவர்களோடு கூட நேரம் அதிகமாக செலவழித்திருப்போம். When we spend time with the Lord, we discern the voice of the Lord. தேவனோடு கூட அதிக நேரம் செலுத்தும் பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை, சத்தத்தை புரிந்து கொள்ள முடியும் பிரியமானவர்களே. He will speak to our heart. அவர் நம்முடைய இருதயங்களிலே பேசிக் கொண்டிருக்கிறார். When God speaks, it will always line up with the word of God. தேவன் பேசுகிறார் என்றால் நிச்சயமாக அது வார்த்தையோடு தான் அவர் பேசுவார். We need to be still in his presence and spend time in his presence. அவருடைய சமூகத்திலே நாம் அமைதியாய் அமர்ந்திருந்து நேரம் செலவிட வேண்டும். Hearing God's voice is not just one thing. We need to obey the voice of God. நாம் சத்தத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல, அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். That's what we see in verse 4. Brings out his own sheep. He goes before them, and the sheep follow him, for they know his voice. யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. They follow the shepherd. Not only hear his voice, they follow him. அந்த ஆடுகள் மேய்ப்பனை பின்பற்றி போகுகிறது. அந்த சத்தத்தை கேட்பதனால் மாத்திரமல்ல, கீழ்ப்படிந்து அவனை பின்பற்றுகிறதுனாலே. Secondly, we looked at in this portion thief and robbers. இரண்டாவதாக கொள்ளைக்காரனும் திருடுகிறவனும் என்று நாம் பார்க்க இருக்கிறோம். In verse 1, verse 8 and verse 10. 1ஆம் வசனம், 8ஆம் வசனம், 10ஆம் வசனம். They intend to harm the sheep. Verse 10, it says, it's a well-known verse, thief does not come except to steal, kill and destroy. 10ஆம் வசனம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். This is what thief does. இதைத்தான் திருடன் செய்கிறான். The enemy is against you, but God is for you. எதிராளியான பிசாசு நமக்கு விரோதமாக இருக்கிறான், ஆனால் கர்த்தரோ நமக்காக நிற்கிறார். Thirdly, we see here doorkeeper and the door. காவல் காக்கிறவனும் வாசல் என்ற காரியத்தை பார்ப்போம். Jesus presents himself as the door. இயேசு தாமே நம்முடைய வாழ்க்கையில் வாசலாய் இருக்கிறார். Jesus says he is the door. Verse 7, then Jesus said to them again, most assuredly I say to you, I am the door of the sheep. Verse 8, all whoever came before me are thieves and robbers, but sheep did not hear them. Verse 9, I am the door. If anyone enters by me, he will be saved
and will go and find pasture. 7ஆம் வசனம், ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 8ஆம் வசனம், எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லோரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. 9ஆம் வசனம், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். Here we see the door and the doorkeeper. He says, I am the door of the sheep. இங்கே வாசலும் அந்த வாசலை காக்கிறவனுமாய் இருக்கிற 2 நபரை பார்க்கிறோம். இயேசு சொல்லுகிறார், நானே வாசல் என்று. What he is saying is, I am the entry point. இயேசு இங்கே சொல்லுகிறார், நான் தான் உன் வாழ்க்கையிலே திறவுகோலாய் இருக்கிறேன். In those days, they had sheepfold or sheep pen. இந்த நாட்களிலே ஆட்டு தொழுவம் என்று அவர்கள் வைத்திருந்தார்கள் பெரிய அளவிலே. The sheepfold is made of stones, probably up to the height of about 3 feet. அந்த ஆட்டு தொழுவமானது முழுவதும் கற்களால் சுற்றி வேலி அடைக்கப்பட்டிருக்கும், ஒரு 3 அடி உயரத்திற்கு. It will often be of a square structure. அது கட்டமான வடிவத்திலே இருக்கும். Stone built around in square about 3 feet high. கற்களால் கட்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறதான அந்த வேலி 3 அடி உயரத்திலே காணப்படும். There will be only one entry point. அந்த தொழுவத்திற்கு ஒரே ஒரு வாசல் தான் அமைக்கப்பட்டு இருக்கும். This will be sheepfold will be somewhere outside the town. இந்த ஆட்டு தொழுவமானது பட்டணத்திற்கு வெளிப்புறமாய் காணப்படும். Hope you get the image of the picture I'm trying to say. சொல்லுகிற இந்த சம்பவத்தை நீங்கள் சற்று கற்பனை செய்து பாருங்கள். So at one entry point there won't be a door, there'll be just a gap for the sheep to go in. இருக்கிற அந்த ஒரு வாசல்லே கதவு எதுவும் இருக்காது, அந்த ஆடுகள் போவதற்கான ஒரு வழி மாத்திரமே அங்கு இருக்கும். And above the wall probably they put some thorns to protect the area around it. சுற்றுப்புறத்தில் இருக்கிற அந்த கல்லினால் அமைக்கப்பட்ட வேலியை பாதுகாக்க மற்ற முள்ளுகளை அதற்கு மேலாக பரம்ப செய்திருப்பார்கள். So that wild animals or anything will not come over the fence to attack them. ஆக மற்ற எந்த விதமான மிருக ஜீவன்களும் உள்ளே வராதபடிக்கு அது பாதுகாப்பாக இருக்கும் அந்த முள் வேலிகள். That's what he's saying here, Lord Jesus, in verse 1. He who does not enter the sheepfold by the door, but climbs up some other way, the same is a thief and a robber. யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். Some wild animals, bear or whatever, could climb over the wall and could really, hurt the sheep. அந்த வேலியை தாண்டி சில மிருக ஜீவன்கள் உள்ளே வந்து அந்த ஆடுகளை நாசப்படுத்தும். So as we said, there's only one entry point, and through that the sheep enter. ஒரே ஒரு வாசல் தான் இருக்கும், அதன் வழியாக அந்த ஆடுகள் உள்ளே உட்பிரவேசிக்கும். Verse 9, I am the door, if anyone enters by me. 9ஆம் வசனம், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். What in those days shepherds used to do is to sleep across the gap or the entry point. அந்த நாட்களிலே அந்த காவல் காக்கிறவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அந்த உட்பிரவேசிக்கிற அந்த சின்ன வழியிலே அவர்கள் படுத்து கொள்ளுவார்கள். So that's what Lord Jesus is saying, I am the door. ஆகவே தான் ஆண்டவராக இயேசு சொல்கிறார், நானே வாசல் என்று. If anyone needs to enter, they need to come through the door, but the shepherd is there to protect the sheep. யாராகிலும் அதற்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்றால் அவர்கள் அந்த வாசல் வழியாக உள்ளே வர வேண்டும். ஆக அந்த இடத்திலே மெய்ப்பன், அந்த பாதுகாவலன் அங்கே இருப்பார். I am the door of the sheep, he says. Lies in that gap, that doorway, and any animal or anything needs to come in and attack the sheep, they have to
come over the shepherd. ஆக மற்ற பொல்லாத மிருக ஜீவன்களோ எந்த மனிதர்களோ உள்ளே வர வேண்டும் என்றால் இங்கே காவல் காக்கிற அவர் படுத்திருப்பார், அவரை தாண்டிதான் உள்ளே போக முடியும். ஆக இயேசு சொன்னார், நானே வாசல் என்று. That's what he is saying here. I am the door of the sheep. ஆகவே ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், நானே வாசல் என்று. I have come to give life and that you may have it more abundantly. நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். They've used a Greek word here. It has, life means bio. You can use, that's where biology we get it. Study of life, physical life, normal life or human life. Zoe speaks of spiritual life, eternal life, and fullness of life. இந்த வாழ்வு என்று சொல்லும் பொழுது பயோஸ் என்று சொல்வார்கள். பயாலஜிக்கல் மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரியல் சார்பான படிப்பு குறிக்கிறது. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிபூர்ண ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று இங்கே வலியுறுத்தி சொல்லுகிறார். Here Zoe is used. ஆக இந்த இடத்துல ஜோயே என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். God wants to give us abundant life. ஆக இயேசு நமக்கு பரிபூர்ணமான வாழ்வை கொடுக்க விரும்புகிறார். God wants to give us eternal life. ஆண்டவர் நமக்கு நித்திய வாழ்வை கொடுக்கும்படியாக விரும்புகிறார். He is the door. He is the entry point. No one can come but through the Lord Jesus Christ. இயேசுவே வாசலாக இருக்கிறபடினாலே அவரை தாண்டிதான் யாராக இருந்தாலும் உள்ளே வர முடியும். As we close this message, I want to ask you, do you want the abundant life the Lord Jesus can give us? இந்த செய்தியை நான் முடிப்பதற்கு முன்பதாக உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு பரிபூர்ணமான வாழ்வு வேண்டுமா? Do you know Him as your personal Savior? உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக தெரியுமா? We're going to just pray and invite the Lord Jesus Christ. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையிலே அழைப்பதற்காக. If you're not a Christian and you want to invite the Lord Jesus Christ into your life, please repeat this prayer after me. நீங்கள் ஒருவேளை கிறிஸ்துவை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் சொல்லுகிற இந்த ஜெபத்தை மீண்டுமாக நீங்கள் சொல்லுங்கள். Our loving Heavenly Father, அன்பின் பரலோக பிதாவே, we come to you in the name of Jesus. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் சமூகத்திற்கு வருகிறோம். Lord Jesus, thank you for coming into this world. ஆண்டவராகிய இயேசுவே, இந்த உலகத்திற்குள்ளாய் நீர் வந்ததற்காக உமக்கு நன்றி. Thank you for dying for me on the cross of Calvary. எனக்காக கல்வாரி சிலுவையிலே எனக்காக மரித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Please forgive my sins. I repent of my sins. Cleanse me from all unrighteousness. என்னுடைய எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் பரிசுத்த இரத்தத்தினால கழுவி அருளும். I believe you died and rose again on the third day. I invite you into my life. Be my Lord and Savior. In Jesus' precious name. Amen. இயேசுவே, நீர் மரித்து மூன்றாம் நாளிலே உயிர் தெழுந்தீர் என்று விசுவாசிக்கிறேன். உம்மை என்னுடைய ஆண்டவரும் இரட்சகருமாக நான் இன்று முதல் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்விலே வாரும், என்னை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். If you pray this prayer, you have invited the Lord Jesus Christ into your life. I want you to go to a local church and fellowship with them. Thank you. இந்த ஜெபத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்கள். உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறதான திருச்சபைக்கு சென்று இன்னும் அதிகமாக கர்த்தரை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.